Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்த தண்ணீரை விற்கிறத நிப்பாட்டுவாங்களா நிப்பாட்ட மாட்டாங்களா? தண்ணி எடுத்து அது சாய ஆலைகளுக்கும் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்கும் கதையாக ஆற்று நீரை எடுத்து விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என அரசு அனுமதி வழங்கினால் ஆற்று நீரை விற்பனை செய்து தனிநபர் லட்சக்கணக்கில் லாபம் பார்த்தால் என்ன அர்த்தம் என்பதே விவசாயிகளின் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் கலியனூர் பகுதியில் உள்ள 25க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு அரசு சட்டத்திட்ட நிபந்தனையுடன் சமய சங்கிலி நீர்த்தேக்க கதவணை ஆற்றில் தண்ணீர் எடுக்கவும் அந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தவும் அனுமதி வழங்கியது. அந்த அனுமதியை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட விவசாயிகள் அனைவரும் விவசாயம் மட்டுமே செய்து வரும் நிலையில் சங்கர் என்பவர் மட்டும் விவசாயி என்ற போர்வையில் தண்ணீர் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சமய சங்கிலி நீர்த்தேக்க கதவணை ஆற்றிலிருந்து நீரை எடுத்து மேகாடு தோட்டம் பகுதியில் உள்ள தனது கிணற்றில் சேமித்து வைக்கும் சங்கர் அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் நூற்பாலைகள், சாய ஆலை, தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்வதாக கூறும் சக விவசாயிகள் இதனாலேயே தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஆற்றிலிருந்து நேரடியாக பைப்பு விவசாயத்துக்காக கொண்டு வரக்கூடிய அந்த பைப் தண்ணியை ஒரு கிணறு மாதிரி வெட்டி அதில் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அந்த ஸ்டோரேஜிலேருந்து தண்ணி எடுத்து அது சாய ஆலைகளுக்கும் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த வெப்ப மையத்தில் தண்ணீர் முற்றிலுமாக நிலத்தடி நீர் குறைந்து போய் இன்னைக்கு தண்ணீரே குடிக்க முடியாத அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. 25,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்கர் லாரி நீரை 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலையில் நாள் ஒன்றுக்கு 200 டேங்கர் லாரிகளில் தண்ணீர் ஏற்றி செல்லப்படுகிறது என்றால் லம்பாக அதில் மட்டுமே 1 லட்சம் பார்ப்பதாக கூறும் விவசாயிகள் தனியாக டிராக்டர்கள், மினி ஆட்டோக்களிலும் தண்ணீர் செல்வதால் தினமும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரை லாபம் பார்ப்பதாக கூறுகின்றனர். ஆற்றிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை லாரி மூலியமாக அல்லது டிராக்டர் மூலியமாக அல்லது அங்கே மினி டெம்போ மூலியமாக முற்றிலுமாக கொண்டு போய் அதாவது விற்பனைக்காக பயன்படுத்துகிறாங்க. இதனால் என்னன்னா ஒவ்வொரு வண்டிகளுக்கும் 500 ரூபாய் விதமாக விற்கப்படுகிறது. இப்படி விற்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் தண்ணீர் சம்பாதிக்கிறாங்க. ஏற்கனவே வாட்டி வதைத்து வரும் வெயிலே நிலத்தடி நீர்மட்டத்தை குறைத்துவிட்ட நிலையில் இந்த தண்ணீர் திருட்டால் மேலும் நிலத்தடி நீர் குறையும் என கூறும் விவசாயிகள் இதை இப்படியே விட்டால் கிடைக்கும் கொஞ்ச நஞ்ச தண்ணீரும் குடிப்பதற்கு ஆகாத நீராகிவிடும் என ஆதங்கம் தெரிவித்தனர். காவிரி ஆற்றிலிருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்துக்குன்னு போட்டுக்கிட்டு வந்த தண்ணி லைனை விவசாயிகளுக்கு போகாமல் அதில் நடுவில் கட் பண்ணி இவங்க தண்ணி விற்கிறாங்க. அதை டைரெக்டாக ஒரு தொட்டியில் விட்டு லாரிக்கு பம்ப் பண்ணி தண்ணி விற்கிறாங்க. விவசாயத்துக்கு பத்தாமல் தண்ணி விவசாய பூமியெல்லாம் காயுது. என்னோடய வாழைக்காடு சுத்தமாக காஞ்சே போச்சு. லாரியாக தண்ணீரை எடுத்து சென்று விற்பனை செய்வது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரியுமா தெரியாதா? அல்லது அதிகாரிகளின் துணையோடுதான் தண்ணீர் திருட்டு நடைபெறுகிறதா என கேள்வி எழுப்பும் விவசாயிகள் தண்ணீர் திருட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். டேங்கர் லாரி கொண்டு போறாங்க. டேங்கர் லாரியில ஒவ்வொரு எழுத்து இது போட்டிருக்காங்க, கம்பெனி பேரும் போட்டிருக்காங்க. அது நல்லா தாசில்தாருக்கும் தெரியுமோ தெரியாதா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸருக்கு தெரியும். மெயினா ஏன் இந்த மணியார அந்த தண்ணி நிறுத்த மாட்டேங்கிறாரு? தாசில்தார் விட சொல்லிட்டாரா, கலெக்டர் விட சொல்லிட்டாங்களா, இல்ல டிஆர்ஓ எல்லாம் நிறுத்த வேண்டாம் விட்டுருங்கன்ட்டாரா, என்னன்னு தெரியல எனக்கு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.